வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கார்ட்டூன் கேங் கூட ஒரு பயங்கரமான வீட்டுக்குள்ளே போக போகிறோம். படம் டிமாண்டி காலனி. நம்ம டோரா, புஜ்ஜி, சோட்டா பீம், சுட்கி எல்லாரும் சேர்ந்து இந்த பேய் படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம ஹீரோ சோட்டா பீம் எப்போவும் லட்டு சாப்பிட்டு தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முதல் ஆள் புஜ்ஜி. இவர் செம ஜாலியான ஆள், ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவம். அடுத்தது நம்ம ஜான், எதையுமே நம்பாத ஒரு பகுத்தறிவுவாதி. கடைசி ஆள் டோரா. எப்பவும் மெய் பார்த்து வழி சொல்கிற நம்ம டோரா இங்கேயும் ஒரு புத்திசாலி கேரக்டர். ஒரு நாள் ராத்திரி 4 பேரும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ புஜ்ஜி சொல்கிறான், மச்சான், நம்ம ஊரில் ஒரு பழைய வீடு இருக்குது தெரியுமா, டிமாண்டி காலனியில். அங்கே பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, நாம் போய் செக் பண்ணலாமா? சோட்டா பீமுக்கு இதை கேட்டதும் ஒரே குஷி. சூப்பர் ஐடியாடா, பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு கைப்பற்றலாம் வா ன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜான், சேச்சே இதெல்லாம் கட்டுக்கதை, பேய்க்கு எல்லாம் கிடையாது அன்னு சொல்கிறான். டோராவுக்கும் கொஞ்சம் பயம்தான். ஆனால் பீம் இருக்கிற தைரியத்தில் சரி போகலாம், ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறா. 4 பேர் நடுராத்திரியில் அந்த பெரிய இடிஞ்ச வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த வீட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. ஒரே இருட்டு, வௌவால் சத்தம், காற்று வீசுகிற சத்தம்னு ஒரே திகில். உள்ளே போகலாமா வேணாமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம சோட்டா பீம், என்ன பயமா, நான் இருக்கேன்ல, வாங்கடா உள்ளே போகலாம்னு சொல்லி கதவை தள்ளுறாரு. கதவு க்ரீச்னு ஒரு பயங்கர சத்தத்தோடு திறக்குது. உள்ளே போனதும் ஒரே சிலந்தி வலை, தூசி, லைட் எதுவுமே இல்லை. எல்லாரும் தங்களோட ஃபோன் டார்ச்சை ஆன் பண்ணுறாங்க. அந்த வெளிச்சத்தில் அந்த வீடு எவ்வளோ பெருசுன்னு தெரியுது. சுவத்துலலாம் பழைய ஃபோட்டோஸ் மாட்டியிருக்கு. ஒரு ஃபோட்டோவில் ஒரு வெள்ளைக்கார மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஜான் டிமாண்டி, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. எல்லாரும் பயந்து போய் ஒன்றா நிற்கிறாங்க. புஜ்ஜி பயத்தில், என்னடா சத்தம் அது, நான் சொன்னேன்ல இங்கே ஏதோ இருக்குன்னு சொல்கிறான். சோட்டா பீம், சும்மாருடா எலியாக இருக்கும்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறாரு. அவங்க அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டைரி கீழே கிடக்குது. டோரா அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அது ஜான் டிமாண்டியோட டைரி. அதில் அவர் எப்படி அவரோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தனியாக இருந்தார், அப்புறம் எப்படி அவர் மர்மமான முறையில் இறந்தாருன்னு எழுதியிருக்கு. அதை படிக்க படிக்க எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே பயம் அதிகமாகுது. திடீர்னு அவங்க வந்த கதவு டமார்னு தானே சாத்திக்குது. எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடி போய் கதவை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது திறக்கவே இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நாம் இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னு. புஜ்ஜி ஆழ ஆரம்பிச்சிடுறான். ஐயோ, நம்மளை அந்த பேய் கொல்ல போகுதுன்னு கத்துறான். டோரா அவனை சமாதானப்படுத்தி, பயப்படாத, வேறு வழி இருக்கான்னு நம்ம மேப்பில் பார்க்கலாம்னு சொல்லி அவளோட பேகை தேடுறா. ஆனால் அங்கே மேப் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு பழைய கிழிஞ்ச துணி இருக்குது. சோட்டா பீம், கவலைப்படாதீங்க, நான் இந்த சுவத்தையே உடச்சி நம்மளை காப்பாற்றுறேன்னு சொல்லி பலம் கொண்ட மட்டும் சுவத்தில் ஓங்கி ஒரு குத்து விடுறாரு. ஆனால் சுவத்தில் ஒரு சின்ன கீறல் கூட விழலை. அவரோட பலம் அந்த வீட்டுக்குள்ளே வேலை செய்யலை. அந்த நேரம் பார்த்து ஜான் டிமாண்டி போட்டோவிலிருந்து ஒரு நிழல் மாதிரி உருவம் வெளியே வருது. எல்லாரும் பயத்தில் கத்துறாங்க. அந்த நிழல் மெதுவாக அவங்கள நோக்கி வருது. ஜான், இது நிஜமில்லை, நம்ம மன பிரம்மைன்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கும் கை காலெல்லாம் நடுங்குது. அந்த நிழல்கிட்ட நெருங்க நெருங்க ஒரு குளிர்ந்த காற்று அவங்க மேலே அடிக்குது. டோராவுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவள் அந்த டைரியில் படித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்குறா. நில்லுங்க, அந்த டைரியில் ஜான் டிமாண்டிக்கு ஒரு கழுத்தில் செயின் இருக்கும்னு எழுதியிருந்துச்சு. அந்த செயின் தான் அவரோட சக்திக்கு காரணம்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த நிழலை உத்து பார்க்குறாங்க. ஆமாம், அதோட கழுத்தில் ஒரு செயின் தொங்குது. சோட்டா பீம், அப்போ அந்த செயினை எடுத்தா நம்ம தப்பிச்சிடலாமா அன்னு கேட்குறாரு. இருக்கலாம்னு டோரா சொல்கிறான். ஆனால் அந்த நிழல்கிட்ட போகிறது எப்படின்னு யோசிக்கும்போது அது வேகமாக அவங்கள தாக்க வருது. எல்லாரும் இந்த 4 பக்கமும் சிதறி ஓடுறாங்க. அந்த பேய் முதல்ல புஜ்ஜியை துரத்துது. புஜ்ஜி, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறான். சோட்டா பீம், புஜ்ஜி, பயப்படாதடா ன்னு சொல்லிட்டு அந்த பேயை திசை திருப்ப முயற்சி பண்ணுறாரு. அவர் அந்த பேய் முன்னாடி போய் நின்று, தைரியம் இருந்தால் என் கூட மோதுன்னு சவால் விடுறாரு. ஆனால் அந்த பேய் அவரை கடந்து மறுபடியும் புஜ்ஜிக்கிட்ட போகுது. டோராவுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. பீம், அந்த பேய் நம்மளை தாக்கலை, அது நம்மளை பயமுறுத்துது. யார் ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்கள தான் அது முதல்ல பிடிக்குது. இது கேட்டதும் ஜான், அப்போ நம்ம பயப்படாமல் இருந்தால் போதுமா என்ன கேட்குறான். ஆமாம்,
நம்ம தைரியமாக இருக்கணும்னு சோட்டா பீம் சொல்கிறாரு. எல்லாரும் மனசை திடப்படுத்திக்கிறாங்க. ஆனால் புஜ்ஜி பயத்தில் உறைஞ்சி போய் நிற்கிறான். அந்த பேய் அவன்கிட்ட நெருங்கி அவனோட கையை பிடிக்குது. புஜ்ஜியோட கண்ணு அப்படியே மாறுது. அவன் அந்த பேய் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ புஜ்ஜி மற்ற 3 பேரையும் தாக்க வர்றான். சோட்டா பீம், புஜ்ஜி இது நான்டா உன் ஃப்ரெண்ட் பீம்னு சொல்கிறாரு. ஆனால் புஜ்ஜி எதையும் கேட்குற நிலமையில இல்லை. அவன் அவங்க மேலே பாயிறான். டோரா, நாம் இப்போ அந்த செயினை எடுத்தே ஆகணும்னு கத்துறா. ஜான், எப்படி? அது புஜ்ஜி உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறான். அப்போ சோட்டா பீமுக்கு ஒரு யோசனை வருது. அவர் புஜ்ஜிக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், நம்ம அதை காட்டி அவனை திசை திருப்பலாம்னு சொல்கிறாரு. பீம் அவரோட பாக்கெட்டில் எப்பவும் வச்சிருக்கிற ஒரு லட்டை எடுக்கிறாரு. அதை புஜ்ஜி முன்னாடி நீட்டி, புஜ்ஜி இதோ பாருடா உனக்கு பிடிச்ச லட்டுன்னு சொல்கிறாரு. அந்த லட்டை பார்த்ததும் புஜ்ஜியோட கவனம் கொஞ்சம் மாறுது. அவன் அந்த லட்டை வாங்க கையை நீட்டும்போது அந்த பேய் உருவம் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகுது. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு டோரா வேகமாக ஓடி போய் அந்த பேயோட கழுத்தில் தொங்குற செயினை பிடிச்சி இழுக்கிறா. செயின் இருந்து கீழே விழுது. செயின் விழுந்த அடுத்த நொடி அந்த பேய் உருவம் அலறிக்கிட்டே காற்றுல கரைஞ்சு மறைஞ்சு போகுது. புஜ்ஜி பழையபடி சுயநினைவுக்கு வர்றான். என்ன ஆச்சுங்க? இன்னும் குழப்பமாக கேட்குறான். வீட்டு கதவு தானே திறக்குது, வெளியில் விடிய ஆரம்பிச்சிருக்கு. 4 பேரும் ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றாங்க. அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. சோட்டா பீம் புஜ்ஜி தோளில் கை போட்டு, இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதடான்னு சொல்கிறாரு. புஜ்ஜி தலையை ஆட்டிக்கிட்டே, இனிமே பேய் பிசாசுன்னு பேச்சே எடுக்க மாட்டேன் சாமின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன, 4 பேரும் ஒன்றுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் அந்த டிமாண்டி காலனி வீடு அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயங்கரமான அனுபவத்தை கொடுத்துடுச்சு. எப்படி இருந்துச்சு நம்ம கார்ட்டூன் கேங்கோட இந்த பேய் பட அட்வென்ச்சர்? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு எந்த படத்தையாவது நம்ம கேரக்டர்ஸ் வச்சு பண்ணலான்னு நீங்கள் நினச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.